எல்லோருக்கும் வணக்கம். அமெரிக்கா 50% டேரிஃப் டேக்ஸ் போட்டாலும் சரி, 100% டேரிஃப் டேக்ஸ் போட்டாலும் சரி, எதற்குமே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அசையலை. இன்றைக்கி ஒரு டவுன் கொடுத்துட்டு நல்லாவே ஒரு அப்பும் கொடுத்துருக்கு. லோவிலேருந்து ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணியிருக்கு. திடீர்னு மார்க்கெட் ஆஃப்டர்நூன் இந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு என்ன காரணம்? இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா? இன்னும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும்? கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும்? இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். ஒரு வி ஷேப்பில் இன்றைக்கி பேட்டர்ன் கொடுத்துருக்கு. காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு -110 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனு. லோ 24,344 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. அங்கேருந்து ரீஷூட் அப் ஆகி 24,634 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லாவே மார்க்கெட் மேலே போயிருக்கு. க்ளோஸ் 24,596 முடிவடைஞ்சிருக்கு. ப்ளஸ் ஒரு 22 பாயிண்ட் டேலோவிலேருந்து ஒரு 300 பாயிண்ட் அப்சைடு கொடுத்துருக்கு. திடீர்னு அப்சைடு கொடுக்குறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வரதாகவும், இந்தியாவினுடைய பிரதமர் மோடி பார்த்தீங்க அப்படின்னா சைனா போகிறதாகவும் இருக்குது. இந்த சைனா அண்டு ரஷ்யா, இந்தியா இந்த 3 கண்ட்ரியுமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு பிளான், அதாவது இந்தியா இப்போ இந்தியா மீது டேரிஃப் டேக்ஸ் ட்ரம்ப் அதிகமாக போட்டிருக்கிறதுனால இவங்க ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுங்கிறதுனால மார்க்கெட் ஒரு ஆஃப்டர்நூன் நல்லா மேலே போயிருக்கு. அது ஒரு நியூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே இந்த 600 ரேஞ்சிலே தான் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருந்துச்சு. அதனால் அதுக்கும் ஒரு ஷார்ட் கவர் கூட வரதுக்கும் சான்சஸ் மேபி இருந்திருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் இது இங்கேருந்து மேலே போகுமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 24,680, அடுத்தது 24,750, அடுத்தது 24,820. இது மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி கீழே வரும்பொழுது சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 24,540, அடுத்தது 24,480, அடுத்தது 24,380, 380 அதாவது 420. இது கீழே சப்போர்ட் ஜோன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு, சப்போர்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ நாளைக்கு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை நிஃப்டி இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ் பை அபவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான். இருந்தாலும் நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா டவுனு, செகண்ட் ஹாஃப் நல்லாவே அப்பு. ஒரு 16 கேண்டில் டவுனு, 8 கேண்டில் அப் சைடு கொடுத்துருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் க்ளோஸே 24,596 க்ளோஸ். பிலோ 24,600 உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதுவே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் தான். நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் மார்க்கெட் நல்லாவே அப் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த 24,680, அதாவது இந்த லெவல், இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தான் நம்ம ரிமைனிங் லாங்கை கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா செல் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரிமைனிங். இந்த லெவல்ஸை ஸ்டாப் லாஸாக எடுத்து ரைஸ் ஆகும்போது செல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆர் 40 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 50 பாயிண்ட்ஸ் நல்லாவே கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 540 அதையும் உடைச்சிது அப்படின்னா 480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு வேளை இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். 24,680க்கு மேலே மார்க்கெட் நல்லா சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.